ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் 1 ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். பச்சை மிளகா 2 சேர்த்து வதக்கிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பன்னீர் 100 கிராம் பன்னீர் குட்டி குட்டியாக க்யூப்காக கட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருக்குனதும் பன்னீரை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்ச விழுது வெங்காயம் தக்காளி வச்ச மிளகா விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் 2 மினிட்ஸில் வெந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.